ஹலோ உறவுகளை, வெல்கம் டு அவர் சேனல் ப்ரெக்னென்சி அண்ட் பேபி கேர் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வருடம் 2025 கடைசி கிரகணம் செப்டம்பர் 21 நிகழ இருக்குது. இப்போ தான் செப்டம்பர் 7 வந்துட்டு சந்திர கிரகணம் வந்துட்டு நிகழ்ந்து முடிஞ்சுது. வரக்கூடிய கிரகணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்துடைய கடைசி கிரகணம் சூரிய கிரகணம். இந்த கிரகணம் எந்த தேதியில் எந்த நேரத்தில் ஆரம்பிக்குது, எப்போ முடியுது அப்படிங்கிறதையும், கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தப்போ என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சூரிய கிரகணம் வந்துட்டு நம்மளுடைய இந்தியாவில் தெரியுமா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு புரியும். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வரக்கூடிய கிரகணம் பார்த்திங்கன்னா, இந்த 2025 கடைசி கிரகணம் சூரிய கிரகணம். இந்த கிரகணம் எந்த தேதியில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை நாளன்று இரவு 11 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் செப்டம்பர் 22 நள்ளிரவு 3 மணி 24 நிமிடங்கள் வரை வந்துட்டு இந்த சூரிய கிரகணமானது நிகழும். கிரகணம் நிகழும் பொழுது கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள், நோயாளிகள் எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும். முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் சேஃப்டியாக இருக்கணும். கர்ப்பிணி பெண்கள் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகண நேரத்தப்போ வந்துட்டு வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, கிரகண நேரத்தப்போ கதிர்வீச்சோட தாக்கமும் எதிர்மறையாற்றலும் அதிகமாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. யாராவது லாங் ட்ராவலில் போவீங்க, அந்த மாதிரி இருந்தால் வந்துட்டு அந்த கிரகண நேரத்தப்போ வந்துட்டு வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன், டெலிவரி பெயின் வந்துடுச்சு, இல்லை ஏதாவது வலி எமர்ஜென்சி போயே ஆகணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் தாராளமாக போய்க்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. மித்தபடி வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு சாப்பிடும்போது வந்துட்டு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுகள்லாம் வந்துட்டு எடுத்துக்கோங்க. தோசை, இட்லி, உப்புமா அந்த மாதிரி லைட்டான ஃபுட்ஸ்லாம் வந்து எடுத்துக்கோங்க. நான்வெஜ் ஐட்டம்ஸ், அசைவ உணவுகள், எண்ணெயில் பொரிச்ச உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸு, அப்புறம் வந்துட்டு சப்பாத்தி, பரோட்டா இதெல்லாம் வந்துட்டு அந்த கிரகண நேரத்தப்போ அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா செரிமான பிரச்சனைகள் வந்துட்டு அதிகமாக இருக்கும். அதனால் கிரகண நேரத்தப்போ வந்துட்டு ரொம்பவே லைட்டான ஃபுட்ஸாக எடுத்துக்கோங்க. இது ஹெவியான ஒர்க்கெல்லாம் வந்துட்டு அந்த கிரகண நேரத்தப்போ செய்யக்கூடாது. இந்த கிரகணம் வந்துட்டு இரவு நேரத்தில் வரதுனால எல்லோரும் தூங்குகிற டைமிங் தான். இருந்தாலும் வந்துட்டு சொல்கிறேன், ஹெவியான ஒர்க்கெல்லாம் வந்துட்டு செய்யக்கூடாது. வெயிட்டு தூக்குறது இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் வந்துட்டு செய்யாதீங்க அந்த கிரகண நேரத்தப்போ மட்டும். அப்புறம் வந்துட்டு ஷார்ப்பான பொருட்கள்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது. கத்தி, கத்திரிக்கோல், ஊசி இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க. நான் சொன்ன மாதிரி இந்த கிரகண நேரத்தப்போ வந்துட்டு எதிர்மறை ஆற்றல், நெகட்டிவ் எனர்ஜியும் கதிர்வீச்சோட தாக்கமும் அதிகமாக இருக்கும். அதனால தான் கத்தி வச்சு காய்கறிகள், பழங்கள் கட் பண்ணுறது, அப்புறம் வந்துட்டு கத்திரிக்கோல் வச்சு ஏதாவது துணி இல்லைன்னா பேப்பர் அது மாதிரி வந்து கட் பண்ணுறது, அப்புறம் வந்துட்டு ஊசியில் நூல் கோக்கிறது, தையல் மிஷினில் தைக்கிறது இதெல்லாம் மட்டும் இந்த கிரகண நேரத்தப்போ மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோன் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. நான் சொன்ன மாதிரி ரேடியேஷன் கதிர்வீச்சோட தாக்கம் வந்துட்டு அதிகமாக இருக்கும். அதனால தான் எல்லாம் வந்துட்டு எலக்ட்ரானிக் டிவைஸ்களை விட்டு வந்துட்டு தள்ளியே இருங்க. மொபைல் ஃபோன், லேப்டாப் இதெல்லாம் விட்டு கொஞ்சம் தள்ளியே இருங்க. லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறது இதெல்லாம் வந்துட்டு இந்த கிரகண நேரத்துக்கு மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க அந்த கொஞ்சம் நேரத்துக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் என்ன வேணால் செய்யலாம். கர்ப்பிணி பெண்களுக்கு வந்துட்டு டவுட் இருக்கும், அந்த கிரகண நேரத்தப்போ சாப்பிட்லாமா, வெளியே போகலாமா, தண்ணி குடிக்கலாமா, தூங்கலாமா அப்படின்லாம் வந்துட்டு டவுட் இருக்கும். வெளியே போகிறத மட்டும் நான் சொன்ன மாதிரி அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படின்னா வந்துட்டு தாராளமாக போய்க்கலாம். மித்தபடி வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. மித்தபடி வந்துட்டு சாப்பிட்லாம், தண்ணி குடிக்கலாம், தூங்கலாம், இது எல்லாமே பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி சாப்பிடும்போது லைட்டான ஃபுட்ஸாக வந்துட்டு எடுத்துக்கோங்க. சீக்கிரமாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளாக வந்துட்டு எடுத்துக்கோங்க. நிறைய பேர் வந்துட்டு கிரகண நேரத்தப்போ சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் வந்துட்டு சாப்பிட்லாம், தண்ணி குடிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். சாப்பிடாம மட்டும் யாரும் இருக்கக்கூடாது. தண்ணியும் வந்துட்டு நீங்கள் நிறைய குடிச்சிக்கலாம். ஏன் அப்படின்னா கிரகண நேரத்தப்போ வந்துட்டு அதிகமாக ஹீட் அதிகமாக இருக்கும், அந்த சூடுங்கிறது வந்துட்டு அதிகமாக இருக்கும். அதனால் வந்துட்டு நீங்கள் தண்ணி வந்துட்டு நிறைய குடிச்சிக்கலாம். கிரகணம் வந்துட்டு இரவு நேரத்தில் வருது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். பகல் நேரத்தில் தானே வரும் சூரிய கிரகணம், இரவு நேரத்தில் வருது அப்படின்னு டவுட் இருக்கும். அது வந்துட்டு மாற்றி மாற்றி வரும். சூரிய கிரகணம் இந்த தடவை வந்துட்டு இரவு நேரத்தில் வருது.
செப்டம்பர் 21 இரவு 11 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் அதிகாலை 3 மணி 24 நிமிடங்கள், அதாவது 3:30 மணி வரையும் இந்த கிரகணம் வந்துட்டு இருக்கும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்மளுடைய முன்னோர்கள் பாட்டிங்க அவங்களாம் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. கிரகண நேரத்தப்போ கர்ப்பிணி பெண்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் ஆகலை, இருந்தாலும் வந்துட்டு நம்மளுடைய ஒரு நம்பிக்கைக்காக தான் கொஞ்ச நேரம் ஃபாலோ பண்ணுறதுல ஒன்றும் இல்லை. ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மாதிரி வீடியோஸ் மட்டுமல்ல, ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோஸும் போடுவேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ.